லாபம் தரணுமா, லாபம் தருமா, நமக்கு அதுல சிறு சேமிப்பு உயருமா, நம்ம சேமிப்பு தொகையில நம்மளால எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்றது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது நான் சொன்ன ஒரு அமைப்பை உங்ககிட்ட சொல்றேன். ஒருத்தருக்கு விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு 12 குடையவர் போய் 8ல இருக்காரு. அந்த 8ல இருக்கக்கூடியவரை அந்த லக்னாதிபதியும் 6 குடையவரும் பாக்குறாங்க. அப்போ இந்த 6 குடையவர் லக்னாதிபதி 2ல இருந்து அந்த 12 குடையவன் 8ல இருக்கா. அந்த 8ல இருக்கக்கூடிய சுக்கிரனை இந்த லக்னாதிபதி செவ்வாய் 2ல இருந்து பார்க்கிறார். அப்போ அந்த 2, 8, 12 தொடர்பு கொள்ளுது. அப்போ தொடர்பு கொள்றப்போ 2, 8, 12 தொடர்பு கொள்றப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல துண்டுபடுது. அப்போ துண்டுபடுறப்ப நம்ம என்ன சொல்றோம், செவ்வாய்க்கிறத நாம இந்தியான்னு எடுக்கிறோம், துண்டுபடுறத ஆஃப்னு எடுக்கிறோம். அப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்க அக்கௌண்ட் தொடங்குங்க, உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும், வெளிநாட்டு பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கு வருமானம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா இருந்தாலும் இப்ப வெளிநாட்டு வருமானம் வருதுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு. அப்போ அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய அமைப்புலையும் ஓபன் பண்ண முடியும், சரியான முறையில செயல்படுத்த முடியும். அப்போ அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா துளாராசி துலா லக்னம். இந்த துளாராசி துலா லக்னத்துக்கு 3 குடையவர், 4 குடையவங்க, 6 குடையவங்க, 2 குடையவங்க எல்லாம் போய் 10ல உட்காந்துருக்காங்க. அதாவது 11ல உட்காந்துருக்காங்க. 11ங்கிறது சிம்ம வீட்டுல போய் பாதகத்துல உட்காந்துருக்காங்க சரராசிக்கு. அப்போ செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான், சூரிய பகவான் 4 பேருமே பாத்தீங்கன்னா சரராசியில பாதகத்துல போய் உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த பாதகத்தில் சரராசியில உட்காந்துருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி பேங்க் எடுக்கிறது? அவர் ஒரு தொழில் பண்றதுக்காக தொடங்குறாரு, மகன் பேர்ல தொடங்குறாரு தொழில். அதுக்கு மகனுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்காரு. அப்ப இந்த மகனுடைய ஜாதகம் பிரகாரம் எப்படி நாம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் நாம சொல்றோம். ஏன்னா அந்த துலா லக்னத்துக்கு 2ஆம் வீடு செவ்வாய், 3ஆம் வீடு குரு, 6ஆம் வீடு குரு, 5ஆம் வீடு சனி பகவான், 11ஆம் வீடு. அப்ப பாத்தீங்கன்னா 2, 5, 8, 11 எல்லாமே அந்த இடத்துல லாக் ஆகுது. அப்ப இந்த லாக் ஆகுறப்ப அதுக்கு உண்டான ஒரு பேங்க் சொல்லணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் செவ்வாய் அந்த 11ஆம் அதிபதியும் ஒட்டுக்காவே இருக்காங்க. 2, 11 சேருது. அப்ப பணபர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 11, 2, 5, 11, 11 பாதகத்துல போய் பாதகம்ங்கிறது பணபுரஸ்தானங்கிறது ஒண்ணுதான், அதுல போய் உட்காந்துருக்கு. அதுக்கு தகுந்த பேங்க் எடுக்கணும். அப்ப இந்த 2ஆம் ராசிங்கிறது பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு 2ஆம் ராசிங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிங்கிறது சவுத் ராசி, வடக்கு ராசி. வடக்குக்கு நேர் ஆப்போசிட் என்ன, நார்த். அப்ப நாம என்ன சொல்றோம், நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத்து. அப்போ இந்த வடக்கு நார்த் ஆப்போசிட் சவுத்த அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த சூரியனையும் செவ்வாயையும் இந்தியன் அந்த மாதிரி அமைப்புல எடுத்து சவுத் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறோம். சவுத் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்றோம். அதே மாதிரி அங்க கேது அந்த இடத்த பாக்குறாரு. அப்போ கேது அந்த இடத்த பாக்குறாரு 3ஆம் பார்வையா. கேது அந்த இடத்த 3ஆம் பார்வையா பாக்குறாரு அந்த 11ஆம் வீட்டு. அப்போ அதுக்கு என்ன சொல்றோம், ஆக்சிஸ் பேங்க் எடுங்க அப்படிங்கிறோம். ஏன்னா சூரியன் செவ்வாய் தான் அதிரடி, ஆக்சன் அர்த்தம். அப்போ அங்க கேது பாக்குறாரு. அப்ப கேது பாம்பு எப்படி சவுண்ட் போடும், இஸ்ன்னு சவுண்ட். அப்ப ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒண்ணு டம்மியா வச்சுக்கீங்க. நீங்க பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட், சவுத் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை பலமா வச்சுக்கோங்க. சவுத் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை பலமா வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். வணக்கம்.